பிரதமர் சொல்றது பொதுவா நான் சொன்னேன், இந்துக்கள் கூட தான் அதிக குழந்தைகள் இந்து குடும்பங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். பொதுவா சொன்னது ஏன் இந்து முஸ்லீம்னு நீங்க ஏன் அப்படி பாக்குறீங்க அப்படின்னு பிரதமரே கேட்கிறார். ஏன் காங்கிரஸ் அப்படி பாக்குது? ஏன் அதை வெறுப்பரசியல்னுச்சு? இது என்னைக்கு சொல்லியிருக்கணும் அவரு? என்னைக்கு ஒரு முசல்மான்களை பற்றி பேசினாரோ அவர் நினச்சிக்கிட்டாரு சொத்துக்களை பிரித்து மாட்டை பிரித்து முசலுக்கும் மானுக்கும் கொடுத்துருவான்னு நினச்சிட்டார். நம்மளை தமிழில் சொல்லுவோம் இல்லையே, முசல்னா முயல் மான்னு இல்லை, அந்த அளவுக்கு விவரம் இல்லாதவங்களில் இந்திய மக்கள். இவர் சொன்ன மறுநாள் ஒரு மாதத்துக்கு முன்னே இல்லை நான் முஸ்லீம்களை சொல்லலைன்னு சொல்லியிருந்தால் அது நியாயம். இன்னைக்கு இந்தியா முழுக்கும் எதிர்ப்பலை வந்த பிறகு இன்னைக்கு அவர் பேசுறார். இன்னைக்கு பேசுறது இருக்கட்டும், இவர் தடுத்திருக்கலாம். யாரை தடுத்துக்கலாம்? இவர் ஏற்கனவே குஜராத்தில் முஸ்லீம்களுக்கு எதிரான கலவரம் 2000 பேர் படுகொலையினால தான் அமெரிக்கா விசா கொடுக்க மறுத்துச்சு. இவர் ரொம்ப உலகம்லாம் சொன்னார் இல்லையா, பல நாடுகள் அவரை மறுத்துச்சு. பிரதமரான பிறகு தான் அவரால் போக முடிஞ்சு. அது வேற வழியில் பிரதமர் போய் தான் ஆகணும். முஸ்லீம்களை காரில் அடிபடக்கூடிய நாய்க்குட்டின்னு சொன்னவர் தான் நம்முடைய பிரதமர். இது ஒக்க இருக்கட்டும். நம்ம யோகி ஆதித்யநாத் என்ன சொன்னார்? 80-20. எங்கே 20 விழுக்காடு முஸ்லீம்கள், 80 எதுக்கு சொன்னார்? அதை இவர் வரை கண்டிச்சிருக்கணும். எப்படி இவர் ரூபாலாவை கண்டிக்காதனால இன்னைக்கு இந்தியா முழுக்கும் நம்முடைய சத்திரிய வம்சம் ரஜபுத்திரர்கள் மிகப்பெரிய அளவில் எழுச்சியில் எழுந்திருக்காங்களோ, அந்த மாதிரி இன்னைக்கு மோடி அவர்கள் இந்த ஒவ்வொரு விஷயமும் சொல்லும்போது இந்தியர்களை பிரிப்பது தான் அவருடைய வேலை. அது இருக்கட்டும். இப்போ அமித்ஷா சொல்றாரு 70%. இவ்வளவு பேசின பிறகும் நேத்து அல்லது இன்று பிரதமர் மோடி என்ன சொன்னார் தெரியுமா? 15 விழுக்காடு இந்தியாவுடைய சொத்துக்களை நம்முடைய முஸ்லீம்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு இப்ப பேசியிருக்காரு. நீங்க சொல்றதுக்கும் பிறகு பேசியிருக்காரு. அப்ப இதை போல இன்னைக்கு எல்லா ஊடகங்களையும் வந்திருக்கு. நேத்து நான் முஸ்லீம்களை பேசுறேன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு முஸ்லீம்களுக்கு 15% அவங்களுக்கு வெல்ஃபேர் கொடுத்துருக்காங்க. அவங்க இருக்கிறது 15%. ஆனா முஸ்லீம்கள் அதிகாரத்தில் இருப்பது 2% கூட கிடையாது. இந்தியாவில் 1% கூட கார்பரேட் முதலாளின்னு சொல்றதுல முஸ்லீம்கள் கிடையாது. இன்னைக்கு IPS IASல 2 விழுக்காடு கூட கிடையாது. இப்படி எல்லா துறையிலும் முஸ்லீம்கள் இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய பொய்யை இன்னைக்கு பிரதமர் சொல்றாரு. அது மட்டுமல்ல, நீங்க இன்னைக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த மனு தாக்கல்ல சொல்றாரு பாருங்களேன். அதாவது எல்லா கேண்டிடேட்டும் யாரெல்லாம் பாராளுமன்றத்துக்கு போறாங்களோ மனைவியோட சொத்தை சேர்த்து கொடுக்கணும். இவர் மனைவின்னு சொல்லிவிட்டு எதுவுமே கொடுக்கல. அப்ப பிரதமர் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவரா? எது கேட்கணும் சொன்னா கேள்வி இதுதான் வரப்போகுது. வரும். என்ன காரணம் சொல்றேன்னா, பொய் எதுல பொய் சொல்றது இல்ல, எல்லா விஷயங்களையும் பொய் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை. அது மட்டுமல்ல, இவர் இப்படி பேசுறதுனால ஒரே விஷயம் தான், இவர் இப்படி பேசுறதுனால அஸ்ஸாமுடைய முதல்வர் என்ன சொல்றார் தெரியுமா? நாங்க காசியிலையும் மதுராவிலையும் மசூதிகளை இடித்து விட்டு கோயில் கட்டுவோம்னு சொல்றாரு. அப்ப எந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைக்கு இன்னைக்கு பாஜக இந்தியர்களை பிரிப்பது. அதை விட ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், இந்துக்களை இல்லாமலாக்கி விடுவார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு. அப்ப இந்து மதம் என்பது இந்து மதத்தை இந்துக்களை 2ஆம் தர குடிமக்களாக ஆக்கி விடுவார்கள். கேளுங்க, இதை சொல்லி முடிச்சிருந்தவன் அப்பதான் அவருக்கு பதில் சொல்ல முடியும். அது மட்டுமல்ல, இந்து மதத்தை இல்லாமல் செய்வார்கள். அப்ப இந்து மதம்ங்கிறது எவ்வளவு புனிதமானதுன்னு நாம பேசிக்கிட்டு இருக்கோம். எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக இருந்துகிட்டு இருக்கு. மோடி வந்த பின்ன இந்து மதம் தடை செய்யப்படுமா? அப்ப இந்து நம்பிக்கை கூட இல்ல. அவரு இந்துன்னு சொல்றாரு, இந்து மதத்தின் மேல நம்பிக்கை இல்ல, இந்து கடவுளர்கள் மீது நம்பிக்கை இல்ல. இன்னைக்கு சொல்லியிருக்காரு ஒரு வார்த்தை, மீண்டும் ராமர் குடிசைக்கு போயிடுவார்னு. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா என்ன அர்த்தம் அதுக்கு? நான் கேட்கிறேன், கிருஷ்ணர் எங்கே பிறந்தாரு? ஜெயில பிறந்தாரு. அதனால கிருஷ்ணரை நீங்க மோசமா சொல்ல முடியுமா? அதனால இவ்வளவு மோசமாக இந்து கடவுள்களையும் இந்து மக்களையும் பேசக்கூடிய நிலையில இன்னைக்கு மோடி இருக்கிறார். வன்மையாக கண்டிக்கிறேன். பிரதமர் அடிக்கடி பேசுறார், அமித்ஷா பேசுறாரு, யோகி முன்னாடி பேசியிருக்காரு. இன்னைக்கு பாருங்க திரும்ப அசாம் முதலமைச்சர் ஆரம்பிச்சுட்டாரு. இப்போ எல்லாரும் பேசுறதுக்கு பிரதமர் பொறுப்பேற்கணுமா? இல்ல, ஐயா பேசும்போது ஒரு உண்மையை சொல்லிட்டாரு. இஸ்லாமியர்கள் 2% கூட சிவில் சர்வீஸில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மைதான், உண்மையான தருவு. ஆனால் எப்போ வரைக்கும்னா 2014 வரைக்கும். அதற்கு என்ன காரணம் என்றால், இவர்களுடைய காங்கிரஸ் கட்சி 60 ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆண்டும்போது அவர்களை வெறும் வாக்கு வங்கியாக மட்டும் வைத்திருந்தார்கள். சரி, மோடி வந்த உடனே என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இந்த மோடி அவர்களுடைய அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் 2015 சிறுபான்மை அமைச்சகம் மூலமாக ஸ்பெஷலாக இஸ்லாமியர்களுக்கு மட்டும் யூபிஎஸ்சிக்கு ட்ரைனிங் கொடுத்து சிவில் சர்வீசஸ்ல 2.5% இருந்த சிறுபான்மையினர் இன்னைக்கு 5% உயர்த்தி இருக்கோம். கவர்மெண்ட் ஜாப்ல 2014 வரைக்கும் 4.5% தான் இஸ்லாமியர்களுடைய வேலையில் இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை. இன்னைக்கு 10% உயர்த்தி இருக்கோம். ஆகையால இவர்கள் வெறுப்பு அரசியலை செய்கிறார்கள். நாங்கள் அவர்கள் வளர்ச்சிக்காக அவர்களுடைய ஃபியூச்சருக்காக வாதாடி கொண்டிருக்கிறோம். மோடி சொல்றது பொய்யா? எல்லாத்தையும் தூக்கி காங்கிரஸ் கொடுத்து சொல்லிவிட்டு பிரதமர் கொடுத்தாருன்னு இப்ப சொல்றாரு. இவர் சொல்றது, இந்த சூர்யா சொல்றது பொய்யா? அந்த சூர்யான்னு சொல்லக்கூடிய மோடி சொல்றது பொய்யா? காங்கிரஸ் வந்தா தூக்கி முஸ்லிம்களுக்கு கொடுத்தோம்னு சொல்லி மோடி சொல்றாரு. இவர் சொல்றாரு நாங்க தான் தூக்கி கொடுத்திருக்கோம். யாருக்கு? பிஜேபி தூக்கி கொடுத்திருக்கோம் சொல்லி இல்ல முஸ்லிம்களை வெறும் வாக்கு வங்கி அரசியலா மட்டும் தான் காங்கிரஸ் பார்த்துச்சுன்னு சொல்றாரு. இதே முஸ்லிம்கள் பிள்ளைங்க படிக்கிற கூடிய சச்சார் கமிட்டி மூலமா காங்கிரஸ் கொடுத்த ஸ்காலர்ஷிப்பை நிறுத்தினது மோடி. பிஜேபி இந்த 4 வருஷமா அந்த அவர்களுக்கு கல்வி உதவி தொகையே கிடைக்கல. அவங்க படிக்கலன்னா எப்படி பதவிக்கு போவாங்க? டீட்டெயிலா கேட்போம். நான் வரேன் திரு அருணன் அவர்கள்ட்ட. இப்போ பிரதமர் பேசி இருப்பது அப்படின்றது அவருடைய பேச்சு சரியாக புரிந்து கொள்ளப்படாமல் இருக்கலாம், இல்லை அது தவறாக திரித்து கூறப்பட்டிருக்கலாம். ஆனால் பிரதமர் இதை வெளிப்படையாக இப்போ ஒரு பேட்டின்னு வர்றப்போ அதை விளக்குறார். அரசியல் கட்சிகள் விளக்கம் கேட்கறத விட ஒரு பேட்டியில் விளக்குனா இன்னும் அதிகமாக போய் சேரும்னு விளக்கியிருக்கார். இந்த புரிதல் இல்லாமல் இந்தியா கூட்டணி ஒட்டுமொத்தமாக இவ்வாறாக கட்டமைத்ததா அப்படின்ற கேள்வி வருதுல்ல? இல்லை, காங்கிரஸ் நண்பர் சொன்னது போல அன்றைக்கு ராஜஸ்தான் பேசிய பேச்சு உலக பத்திரிகைகளெல்லாம் கடுமையான எதிர்ப்பு. இந்திய பிரதமர் பிளவுவாத பேச்சு, முஸ்லிம்களுக்கு எதிரான வன்ம பேச்சு என்று அவ்வளவு சர்வதேச பத்திரிகைகள்லையும் வந்துருச்சு. இவர் அதை பற்றிலாம் கூட கவலைப்படாமல் அதே பாணியில் தான் பேசிகிட்டு இருந்தார். ஆனால் போக போக நிலைமை மோசம் என்று தகவல் வந்திருக்கும் போல இருக்குது. என்னுடைய கருத்தில் சர்வதேச ஊடகங்களில் கடுமையான ஒரு மோடி எதிர்ப்பு வந்த காரணத்தினால அவங்களுக்காக இப்படி ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு என்று நான் நினைக்கிறேன். அதனால தான் மீண்டும் அவங்க அசாம் முதலமைச்சர்லேருந்து எல்லாரும் அதே பாணியில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. பிரதமரும் முதலமைச்சருமே இப்படி பேசினா மத அடிப்படையில் பகைமையை தூண்டுற மாதிரி, பிளவுபடுத்துகிற மாதிரி பேசினா பாஜகவில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த கட்ட பேச்சாளர்கள்லாம் வடக்க எப்படி பேசிகிட்டு இருப்பாங்கன்னு நம்மளால் எளிதாக ஊகிக்கலாம். ஆகவே இந்த பேச்செல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. அடுத்த பாயிண்ட்டு இங்கே நண்பர் சூர்யா ஒரு அருமையான விஷயத்தை சொன்னார். ஐயா, காங்கிரஸ் ஆட்சியில் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸில் வெறும் 2% தான் ஐயா, நாங்கள் தான் அது 4.5% 5% ஆக்கியிருக்கோம்னாரு. அப்போ காங்கிரஸ் ஆட்சி முஸ்லீம்களை தாஜா பண்ணிச்சின்னு மோடி, அமித்ஷா, யோகி ஆதித்யநாத் பேசுகிற பேச்செல்லாம் பொய் தானே? ஏன்னா அவங்க ஆட்சியில் முஸ்லீம்களுக்கு ஒன்றும் செய்யல, வெறும் வாக்கு வங்கியாக தானே பயன்படுத்துகிறாங்க. நாங்கள் தாயா கொடுத்துருக்கோம், அள்ளி கொடுத்துருக்கோம் ஐஏஎஸ் பதவிகளை, ஐபிஎஸ் பதவிகளை அப்படின்னா. அப்போ தெளிவாக அவர் காங்கிரஸ் நண்பர் கேட்டது போல், ஐயா நீங்கள் தானையா அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, அப்புறம் காங்கிரஸ் வந்தால் கொடுக்கும்னு எப்படியா பேசலாம்? அவங்க சுயமுரண். உண்மை என்னன்னா கார்கே, இந்த தேர்தல் பரப்புரையை எப்படி மேற்கொள்வது என்று மோடி உள்ளிட்ட பாஜக தலைவர்களுக்கு தெரியல. உதாரணம் ஒன்றை சொல்கிறேன். ஒரு ஆளுங்கட்சி 10 ஆண்டு காலமாக அதோடைய சாதனைகளை சொல்லணும். அது 1-2 புள்ளி வரத்தை கொடுத்து பேசுவார், நான் மறுக்கலை. அதை விட முக்கியம், அடுத்தாப்பில் வந்தால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இதோ பாருங்கள் எங்களுடைய பாஜக தேர்தல் அறிக்கை. அதில் என்ன அச்சிட்ருக்கு, அவருடைய படத்தை போட்டு, மோடி படத்தை போட்டு, மோடிக்கா கேரண்டி, அவருடைய உறுதிமொழி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.